ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 2x2 ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி வெட்டுறது என்ன இதுங்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதை நான் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அயன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது கட்டிங் பண்ணும்போது, ஸ்டிச்சிங் பண்ணும்போதும். அதனால் இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்க. நார்மல் ப்ளவுஸை அயனிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் காட்டன் ப்ளவுஸ் தான். இது சுருக்கமாக இருந்தாலும் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது கரெக்டாக வரும். இது நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டேபிளில் போட்டு வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எப்படி அளவு எடுக்கணுங்கிறது இடம் உங்களுக்கு வீடியோவில் தெரியாததுனால நான் இதை மேலேயே போட்டு உங்களுக்கு காட்டி எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் அதை இடம் இருந்ததுன்னா நீங்கள் தனியாக அதை இது பண்ணி அளந்து நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் இந்த இடத்துல ஒரு கோடை போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த மர ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வேறு ஸ்கேல் கண்ணாடி ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா கோடு போடும்போது இந்த அளந்தில் போயிடும். அதனால் இந்த ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். ஒரு கோடு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பேக்கை நான் போட்டு வச்சுருக்கிறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15 இங்கே அப்படியே வைங்க. அது ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 15 வச்சு ஒரு மார்க் போட்டுங்க. ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டெப்பாக வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இந்த அக்கல் பார்த்தீங்களா, இங்கே வச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி இப்படி எல் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் 6 இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க, 6 இருக்குதுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி போட்டுங்க. சுருக்கமாக நல்லா எடுத்து விட்டு நல்லா அழகாக பாருங்கள் போட்டுங்க. இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம பார்த்துங்க. 14 இருக்குது. இவங்க கொஞ்சம் பாடியாக இருக்கனால 14 இன்ச்சு வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஷோல்டரில் இது மற்ற பார்த்திங்கன்னா மாறும். அதனால் இந்த 14 இருக்குது. இந்த 14 நம்ம வைக்க போகிறோம். பார்த்துங்க 14, அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா 14 ஒரு ப்ளஸ் 15 வைக்கிறோம். இங்கே பார்த்துங்க கரெக்டாக 7.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சொன்ன பார்த்தீங்களா, 6 இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சுங்க. இப்படி 7 மாதிரி போடுங்க. நல்லா பார்த்துங்க, இப்படி 7 மாதிரி போட்டு இப்படி பார்த்துங்க ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்குறோம். இந்தளவுக்கு தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்த்து கடைப்பிடிச்சிங்கன்னா 100% எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் சூப்பர் டெய்லர் ஆகிறது கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. இது ஒரு 3 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். 3 இன்ச்சு ப்ளஸ் வச்சோம்னா 26 ஆச்சு. இந்த 26 பாதியாக கணக்கு போட்டோம்னா 13.25 வருது. இங்கே பார்த்துங்க, நீங்களே பாருங்கள் 13.25 கரெக்டாக வந்துச்சு. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக புள்ளி வச்சு மார்க் பண்ணிட்டாலும் கரெக்டாக உட்காந்துச்சுப்பாங்க. இது போக உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்துங்க. பார்த்துங்க கசகசன்னு கோடு போட்டு கிடப்பாங்க. நம்ம இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும், நம்ம தைக்கிறதுக்கு ஒரு எந்த கன்ஃபியூஸும் இருக்காது. டக்குன்னு வேலையாயிடும். பார்த்துங்க இப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த அக்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 1.25 இந்த மாதிரி பெண்டு கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1.25 வைக்கிறேன். 1.25 நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பார்த்துங்க இப்படி வளைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுங்களா. இதை அப்படியே எடுங்க. பாருங்கள் பேக்கு இப்படி உள்ளே போகிற மாதிரி பார்த்துங்க. இப்படி பிடிச்சிங்க, அப்படிங்க கொண்டு வாங்க. இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க 2.5 இன்ச்சு போட்டு ஒரு கோடு போட்டுங்க. போட்டிங்களா. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துங்க இப்படியே ஒரு கோடு போடுங்க. போட்டிங்களா. இந்த ஸ்கேல் அளவுக்கே வச்சு இந்த அர்க்காத்து போடுறதுக்கு இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. எல்லாத்துக்குமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச்சு அளந்துட்டு இருக்குது. அதில் இந்த ஸ்கேலுங்கிறது 1.5 இன்ச்சு கொஞ்சம் தான் கம்மியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 இன்ச்சு அப்படி இப்படி வந்துடும். அதனால் இந்த ஸ்கேல் அளவுக்கே நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இப்படி போடுங்க. பேக்கை பிடிங்க.
இங்கே பார்த்துங்க, இந்த இடத்துல வச்சுங்க. கரெக்டாக இங்கே வச்சு 1/4 இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, இந்த ஷோல்டர் பிடிங்க. ஷோல்டரை பிடிச்சி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். சைடில் ஸ்லீவ்ஸ் வைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி ஒரு கோடு போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி ஒரு கோடு போடுங்க. இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடமும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். யூ நெக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து 1 இன்ச்சையும் வைக்கலாம், 3/4 இன்ச்சும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ரவுண்ட் நெக் கேட்டாங்கன்னா 1.5 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கலாம். அவங்க வந்து யூ நெக் மாதிரி வைங்க நார்மலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பாருங்கள் 1 இன்ச்சு வைங்க. 1 இன்ச்சு வச்சிங்கன்னா நெக் அழகாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1.7 அப்படிலாம் வைப்பாங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு யூ மாதிரி அது வராது, ரவுண்டு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இதாக இருக்காது. கொஞ்சம் நார்மலாக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்கள், இப்படி நீங்கள் புள்ளி வச்சிட்டேன். நீங்கள் கட் பண்ண இது உங்களுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், இப்படி போட்டுங்க. அவங்க வந்து யூ கேட்டதுனால நான் வந்து எனக்கு அது எப்படி வேணால் வைங்க, நல்லா இருந்தால் சரிங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் யூ மாதிரியே வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்படி வச்சிங்க. இல்லை ரவுண்டு கேட்டாங்கன்னா பாருங்கள், ஒரு 1.5 கூட நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இப்படி தான் பண்ணணுங்கிறது உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து வெட்டும் போது பார்த்தீங்கன்னா கோட்டுக்குள்ளேயே வெட்டிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், கத்திரி வச்சு வெட்டினீங்கன்னா அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் அப்படி வெட்டிகிட்டே போங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசுறுலாம் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கோட்டுக்குள்ளேயே வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிற மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து இதை வந்து நீங்கள் 1க்கு 2 டைம் பார்த்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இதை பண்ணிட்டீங்களா, அந்த பேக்கை வந்து நம்ம இப்போ வெட்ட வேண்டாம், அப்புறமா வெட்டிக்கலாம். அது என்னங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு இப்படி போட்டுங்க. பாருங்கள், இப்படி போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலேயே அப்படியே ஓரமாக கோடு போட்டுவாங்க. கோடு போட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து கழுத்து காட்டுக்கு முடியும் அப்படி ஒரு கோடு போட்டுங்க. இது எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வெட்டினீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு இந்த ஷோல்டர் இறங்குது, அக்கில் இறங்குது, சரியில்லை, ஷேப் சரியில்லை, அந்த பிரச்சனையே வராது. இதை மட்டும் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. அப்புறம் இது கோடு போட்டுட்டு பாருங்கள், 3/4 இன்ச்சு விட்டு ஒரு கோடு போட்டுங்க ஸ்கேலை வச்சு. அப்புறம் இந்த இடத்துல இந்த நம்ம மடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் ஒரு கோடு போட்டுங்க. அப்படி அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துங்க, உங்களுக்கு எப்படியும் இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இது எல்லாமே லைனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தைக்கிறதுக்கு. அது அடுத்து நீங்கள் தைக்கிற வீடியோலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்த அப்புறமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங்காக தான் நம்ம போடுறோம். கட்டிங்காக போட்டுட்டு தான் இருப்போம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா தைக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு அதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா மெயின் வந்து கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இங்கே நெக்லேருந்து ஒரு கோடு கொடுத்துங்க. இப்போ முடிஞ்சுங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் அளவுக்கே நம்ம இங்கே அறக்காத்து போகிறதுக்கு ஒரு கோடு போடுறோம். இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு கோடு போட்டோம், பார்த்துங்க. ஷோல்டர் இறங்குது, என்ன தான் தைச்சாலும் ஷோல்டர் இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வீடியோவும் போட்டுட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு இதிலே எல்லாமே சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு தனித்தனியாக என்னென்ன ஏது கேட்குறாங்கங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்துங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து இவ்வளோ வச்சுருக்குறாங்க, இது கரெக்டாக இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் இதேவே ஃபாலோ பண்ணுறதா பார்த்துங்க. நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஐப்பட்டி இப்படி போட்டுங்க. இல்லை ஊக்கு போடுறதுனால போட்டுங்க. நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துங்க. இப்படி போடுற மாதிரி வச்சுட்டு பார்த்துங்க, 11 இருக்குது. அதாவது சொல்கிறாங்க 14 இருந்தது, ஃப்ரெண்ட்லேயும் அதே வச்சிடக்கூடாது. அதனால் பார்த்துங்க 11 தான் வருது, சரிங்களா. இருக்கட்டும், இருங்க ஒரு நிமிஷம். அந்த 11 நீங்கள் பார்த்துங்க,
இங்கே ஸ்லீவ்ஸ் வைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த 11ல் பாதி எவ்வளோ வரும் பார்த்துங்க, 5.5 வரும். நம்ம இங்கே பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு 5.25 ஒரு கோடு போட்டு வரும். பார்த்துங்க, இப்படி வச்சு போட்டுங்க, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்படி வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. இங்கே ஒரு கோடு போட்டுருங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோடு லைட்டாக அப்படி போட்டுங்க, ஏன்னா மாறிடுங்கிறதுக்காக. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனாக வாங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மேலே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா அந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். புரிஞ்சுங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பட்டி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க 7.5 இருக்குது. சரிங்களா? 7.5 நெக்கும் பார்த்துங்க 7.5 பார்த்துங்க. இப்படி கிராஸும் பார்க்கலாம், நேரும் பார்க்கலாம். நான் கிராஸில் பார்க்குறேன். 7 வருது, இங்கே 7.5 வருது. சரிங்களா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வந்ததுங்களா. இப்போ நான் வந்து 8.5 வைக்கிறேன். அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். 8.5 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது 7 இருந்தது, அந்த 7.5 வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்கும் போது உங்களுக்கு அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். இப்படி போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பார்த்துங்க 3.25 வருது. அந்த 3.25 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்துங்க 3.25 வச்சு மார்க் பண்ணிங்க. 3.25 வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அவுட் வருது, எனக்கு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வந்து எப்போவுமே இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். கண்டிப்பாக 100% கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க, ஒரு சிலர் வந்து சரியில்லை, இந்த எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தைச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி இது நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்கள் 4 இன்ச் இருக்குது. அந்த 4 இன்ச்சிலே நம்ம பாருங்கள் ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க, ஷோல்டரில் இங்கே பிடிச்சிட்டு இந்த லாஸ்ட் இப்படி பிடிச்சிங்க. இந்த பிசர் பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள், நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல கரெக்டாக வைங்க. இந்த கோடு புள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி வச்சுங்க. வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிற இடம் இங்கே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இந்த பார்த்துங்க இங்கே வருது. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு புள்ளி மாதிரி வச்சுங்க. வச்சுட்டிங்களா? இப்போ நீங்கள் இதை அதிகமாக வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வரும். அதனால் வந்து இதை மெயினாக நீங்கள் வந்து இது என்ன இருக்குதோ கரெக்டாக வைக்கணும். இல்லை இந்த கழுத்து இந்த இடத்துல லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஷோல்டர் இப்படி வலிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த லூஸ் இந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து அப்படி தான் வரும். அதனால் வந்து நீங்கள் இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுனால இதை நீங்கள் 100% இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இப்படி ஸ்கேலை வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம போட்டோம். அதனால் கொஞ்சம் மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கீழே துணி அடியில் போயிடும். இப்போ போட்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பாருங்கள் பிடிச்சிருக்கிறத விட பார்த்தீங்கன்னா 1.25 வருது. அந்த 1.25 நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி பார்த்துங்க ஒரு கோடு போடுறோம். 1.25 ஒரு கோடு போடுறோம். பார்த்துங்க இந்த கார்னர் இப்படி போட்டுங்க. அவ்வளோதான், இப்படி போட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இதை ஃபாலோ பண்ணிங்க. ஒரு சில இந்த நேருக்கு நேரெலாம் எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கரெக்டாக வந்துடும். அதனால் வந்து நீங்கள் பார்த்துங்க, இதை ஃபாலோ பண்ணிங்க. மெயினாக இங்கே பார்த்துங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு முக்கோண வடிவத்தில் நீங்கள் அது வந்து போட்டுட்டிங்கனாவே கரெக்டாக வந்துடும், எந்த பிரச்சனையும் வராது. இப்படி கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டு நீங்கள் யூ மாதிரியே கொண்டு போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்டில் அழகாக வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டாங்கன்னா வி மாதிரி இப்படி வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி யூ மாதிரியே கொண்டு போயிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இந்த இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுங்களா? பாருங்கள், நம்ம இங்கே 3.25 இன்ச்சு கோடு போட்டுருந்தீங்களா, அதை வந்து பாருங்கள் இப்படியே வந்துடுங்க.
பாருங்க இந்த இடத்துல லைட்டாக இப்படி வந்துருங்க, ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வந்து இப்படி வந்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பார்த்துங்க, இதை அப்படியே கோட்டுக்குள்ளேயே வெட்டிட்டு வாங்க. ஒவ்வொருவோட அளவு வந்து ஒவ்வொரு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமும் வரும், கம்மியும் வரும். ஏன்னா அது வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரியும், ரெண்டாவது வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாமே வேறுபடும். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து அதே மாதிரி தான் நம்ம வெட்டுறோம். 100% தைச்சி போட்டோம்னா அவங்களுக்கு எந்த குறையும் எதுவும் வராது, எதுவும் சொல்லவும் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டுக்குள்ளேயே வெட்டிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 100% நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுங்க. தைச்சி பழகிட்டு இருக்கிறவங்க, தைச்சிட்டு இருக்கிறவங்க, தையல் கிளாஸ் போயிட்டுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை வந்து 100% ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தையல் கிளாஸே போக தேவையில்லை. ஒவ்வொரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ எல்லாமே நான் வந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கங்கிறது என்னுடைய இதில் வந்து தெரியும், எனக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்கிறது. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ரெண்டாவது உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எந்த மாதிரிலாம் பண்ணணும், என்ன ஏதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோக்கள் வரும். நிறைய இது வந்து நம்ம வந்து நார்மலாக தான் ஆரம்பிச்சிடுறோம். நார்மல் சைஸு, நார்மலு பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் இன்னும் போகல. நார்மலான இப்போ பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழகணும்னு நினைக்கிறவங்க, டெய்லரிங் கிளாஸ் வந்து எனக்கு நான் எப்படியாவது பழகணும், எதுவுமே எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் பழகி ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. இப்படி பிடிச்சிங்க. இப்போ பார்த்துங்க, ஷோல்டர்கிட்ட அப்படி பிடிச்சி கோடு போட்டோம் தெரியுங்களா, இந்த இடத்துல வச்சுங்க. இப்படி வச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இப்படி ஓப்பன் கரெக்டாக பிடிச்சிங்க. சில பேர் துணி அதிகமாக விட்டு எதுக்கும் பத்தாமல் போயிடுச்சா என்ன பண்ணிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுங்க. வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், ஸ்கேல் எடுத்துங்க, இப்படி கிராஸாக வச்சுங்க. ஒரு புள்ளி தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, இப்படி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க 8 இன்ச்சு வருது. அதே இங்கே 8 இன்ச்சு பார்த்துங்க. இந்த இடத்துல நம்ம வந்து 8 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நம்ம பிடிக்கிறோம். இங்கேருந்து 3 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல ஒரு கோடு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆம்கோல் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆம்கோல் தைக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்துடுது, பத்த மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஏன் வருதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. பார்த்துங்க, இந்த மாதிரி கட் பண்ணது பார்த்தீங்களா பேக்கு, அதை எடுத்துங்க. பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள் இப்படி வச்சுங்க. அப்படியே இப்படி போடுங்க. பாருங்கள், அழகாக டேப் வந்து இப்படி திருப்புங்க. எவ்வளோ பார்த்தீங்களா, 11 வருது. 11 வருதுங்களா? இப்போ வந்து நம்ம இப்படி போட்டுட்டோம். இதை வந்து எப்படி வளைச்சி கொண்டு போகிறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நீங்கள் போட 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 உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டுங்க. இப்போ வந்து அந்த 11 வந்து பார்த்துங்க, நம்ம இருக்கா இல்லையா எப்படி வருதுங்கிறது பார்க்குறோம். இங்கே பார்த்துங்க, 11 வைக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக ஒரு 10 வைக்கணும். ஏன்னா பெண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது தைக்கும் போது இது 2/2ங்கனால கொஞ்சம் நமக்கு வந்து லூஸ் கொடுக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ்ஸ் வந்து கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெண்டெலாம் வரும்போது உங்களுக்கு வந்து 11 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், கார்னர் வரைக்கும் கரெக்டாக வந்துடும். இது வரைக்கும் வந்துடும். நான் மார்க் பண்ணது பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இப்படி பார்த்துங்க, இப்படி போட்டுங்க. இது 100% கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வெட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான இது வருது, என்ன ஏதுங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 100% வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். எந்த மாதிரி வீடியோக்கள்லாம் கேட்குறீங்களோ அதுக்கு வந்து வீடியோக்கள் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட மாடல் இருக்குது
இப்போது சைஸ் வரியாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் நார்மல் ப்ளவுஸ்லேயே ஏகப்பட்ட இது இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கு அடுத்து நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் எப்படி தைக்கிறது என்னங்கிறது நம்ம போக முடியும். ஒரு சிலர் பேட்டர்ன் ப்ளவுஸ் மட்டும் தைப்பாங்க, ஒரு சிலர் நார்மல் ப்ளவுஸ் தைச்சா மட்டும் போதும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் எல்லாமே பழகிக்கலாம்னு நினைப்பாங்க. எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, எல்லாம் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து நம்ம இதில் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா விதமும் கலந்து தான் இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கு எது எது பிடிக்குமோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கை வெட்டிட்டோங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்க்காக பாருங்கள், இப்படி வந்து போட்டுட்டோம். போட்டுட்டு இப்படி மேலே போட்டுங்க. இப்படி கட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து வச்சுங்க. இங்கே ஒரு அர்க்காத்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் தட்டு எடுக்கிறோம். பார்த்துங்க, இந்த 1 இன்ச்சு விட்டுட்டு இப்படியே வாங்க, ஷோல்டர்கிட்ட போக தேவையில்லை. இதுவும் நான் சொல்கிறது தாங்க, நீங்கள் இது வந்து வெட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுறது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. இதை அப்படியே நீங்கள் பாட்டு கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கே பண்ண தேவையில்லை, நீங்கள் அழகாக அப்படி வெட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அரைக்காத்து போட்டுங்க. போட்டிங்களா, இதை எடுத்து வச்சுங்க. ஸ்லீவ்ஸும் முடிஞ்சுது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டாமல் இருந்தோம் தெரியுங்களா, அது வந்து கரெக்டாக வராதுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெட்டல. ஏன்னா இங்கிட்ட அங்கிட்ட நம்ம இதாகிடும், இதனால் நேராக போட்டு நம்ம வெட்டிடலாம். அதனால தான் வெட்டாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துங்க, வெட்டிக்குங்க. கழுத்து வெட்டும் போதும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி வெளியே எடுக்காமல் அப்படியே வெட்டினீங்கன்னா ஒரே மாதிரி பிசு இல்லாமல் வெட்டிங்க, பிரச்சனையே வராது. மிஸ்டேக்குங்கிறது ஒரு 100% வராது ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வெட்டினேன் 100% மிஸ்டேக்கே வரல அப்படி தான் சொல்லுவீங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா மட்டும்தான். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் லூஸ் ஆசி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். அதை ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெல்ட் வெட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், துணி அதிகமாக இருக்கனால நம்ம இதிலே வந்து போட்டுக்கலாம். பார்த்துங்க, இப்படி போட்டுங்க. இதெல்லாம் வந்து இப்போயே வெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ டபுள் துணியாக இருக்குன்னா டபுள் துணி போடுறேன். ஸ்டிப்பாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு துணி ஏதாவது நம்மகிட்ட இருந்ததுன்னா அது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பெல்ட் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அதுவும் சொல்லுவாங்க. நான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்து எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, எந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். போக போக தான் உங்களுக்கு புரியும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப இழுத்துக்கிட்டுலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், இதுலேருந்து இந்த அர்க்காத் போட்டு பார்த்தீங்களா 7 இன்ச் இருக்குது. அந்த 7 இந்த பக்கம் வருவாங்க பார்த்தீங்களா, 10 இன்ச்சு வந்துடுச்சு. அந்த 10 இன்ச்சை வந்து நீங்கள் வச்சு தள்ளி கொஞ்சம் வச்சுங்க. 10 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு வச்சுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து அங்கே வந்து 3.25 வச்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.5 வச்சுங்க. 3.25ங்கிறது அந்த நம்ம பெல்ட்டில் பார்த்தோம் தெரியுங்களா, அது இது மடித்து அடித்து தைக்கும் போது உங்களுக்கு அந்த 3.25 100% வந்துடும். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே 3.25க்கு 5.5 வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பட் பெல்ட்டு பெருசாக வந்ததுன்னா நம்ம ஒரு 6, 6.5 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ அது நார்மலாக 3, 3.25, 3.5 அந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா 5.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த பக்கம் 5.5, இங்கே பார்த்துங்க, இந்த பக்கம் ஒரு 5.5 மார்க் பண்ணி வச்சுங்க. எப்படி பண்ணுறேன்னு பார்த்துங்க. துணி வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் இப்படி வருது. துணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இது ஒத்தையாக போட்டு வெட்டிட்டு விட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஜாயிண்ட் போட்டு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு துணிகள் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதோட பெல்ட்டுக்கு வந்து ஸ்டிப்புக்காக கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது டபுளாக இருக்குது, நம்ம வேணும்னாலும் போட்டுக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம். இல்லை இந்த டபுளே போதும். துணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஒன்று ஒரிஜினலாக அதை வெட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இருந்ததுனால டபுளாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பார்த்துங்க, இப்படி வெட்டிக்குங்க.
இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுங்க. இப்படி போட்டுட்டு கிராஸ் அப்படி எடுத்துங்க. இது எல்லாத்துக்குமே இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த 5 6ங்கிறது வருது பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒரு 3/4 இன்ச் மாதிரி கனெக்ட் பண்ணி அப்படியே வெட்டிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. இதை இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. இது டபுளாக இருக்கனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி வெட்டிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. பார்த்துங்க, பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, ஸ்லீவ்ஸ் வெட்டியாச்சு, பெல்ட் வெட்டியாச்சு, முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது பைப்பிங் கேட்டாங்கன்னா பைப்பிங் தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எம்மிங் கேட்டாங்கன்னா எம்மிங் வச்சுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா எம்மிங் கேட்டதுனால நான் எம்மிங் தான் வைக்க போகிறேன். எம்மிங் வச்சு தைச்சி இருந்தீங்கன்னா தைக்கலாம். இல்லை நான் பைப்பிங் வேணும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் 2x2 முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இந்த மிச்சம் மீதி எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அது தைக்கிறதுக்கெல்லாம் தைக்கும்போது இந்த பெல்ட்டுக்கு பட்டி பீஸ் கொடுக்குறதுக்கு அதுக்கெலாம் வந்து பத்தெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். அப்போ நெக்குக்கு நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறோமா இல்லை எம்மிங் வைக்கிறோமா எந்த மாதிரியோ அது வந்து மிஸ் ஆகாமல் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து ஈஸியாக எப்படி கட்டிங் பண்ணுறது, எப்படி தைக்கிறது, 2x2 கிராஸ் கட்டிங்கு ஏகப்பட்டது வந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக்காக வந்துருச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நான் 100% வந்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு போக நிறையா வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்கங்கிறத விட இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுவீங்க, நான் இப்படி வெட்டி நான் தைச்சேன், கரெக்டாக வந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு சொல்லுவீங்க. இது நீங்கள் தைச்சி கொடுத்து சப்போஸ் உங்களுக்கு தான் கட் பண்ணி தைச்சிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்ததுன்னு. இது கரெக்டான ப்ளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் கட் பண்ணி தைச்சிருக்குது. வேறு ப்ளவுஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா இதில் அந்த மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த வீடியோக்களும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதெல்லாமே போடுவேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியாக்கள் வரும். ஷோல்டர் பிரச்சனை இதெல்லாம் வந்து 100% இது மாதிரி வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.